அண்ணி அண்ணி வாங்க அத்தாச்சி. அண்ணி தானே பெத்தா, அதான் கூப்பிட்டுக்கிட்டே வரா. என்ன நீ ஃபேஸ்லாம் டல்லா இருக்கு, என்ன உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சளி பிடிச்சிருக்கு, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. பெத்த தாய் எங்கேயாவது கூப்பிட்டியா? ஆஹா, வந்தோடனே பூகம்பம் ஆரம்பிக்குது. இடியட். அண்ணி உங்களுக்காக பர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? அத்தைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அத்தாச்சி? அம்மாக்கு saree வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா அங்க saree எல்லாம் பார்த்தனா நல்லாவே இல்ல, அதான் வந்துட்டேன். ஏய், பேசினா வளவலன்னு பேசிட்டே இருப்ப, அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு. சரி த. நில்லுங்க அண்ணி, அவங்களுக்கே சளி பிடிச்சிருக்கு தானே, நீங்க சும்மா தானே இருக்கீங்க, நீங்களே பேசுறீங்க. நமக்குனே வந்து சேருதுங்க. இது அம்மாவை தான் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்கன்னு பேரு, இது அன்னிகாரிய கிரீடம் ஏத்துது. என்னம்மா வெங்காயம் கண்ணு தண்ணி வருதா? வெங்காயத்தை கொஞ்சம் தண்ணியில ஊற போட்டு அப்புறம் அறிங்க. உங்களுக்கு வந்தா ரத்னம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி ஆடி. நம்மள கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் நமக்கு சரியில்லை. இதான் நமக்கு எடுத்தது. இது கூட ரொம்ப நல்லா இருக்கு. நம்மள வேலை செய்ய விட்டுட்டு எவ்வளவு ஜம்பமா உட்காந்துருக்கா பத்தியா? இவ்வளவு அழுவ விட்டு ரொம்ப நாள் ஆகுது. 16 வயசு பொண்ணு வாவட சட்டை போட்டிருக்கா. அது அவங்க இஷ்டமா, அண்ணனுக்கே அதுல பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதுக்கு சொல்லல, நீ மீடியமா இருக்க, உனக்கு நல்லா இருக்கும். அண்ணி ஒல்லியா இருக்காளா, அவளுக்கு நல்லாவே இல்ல, அதனால சொன்னேன். பேசிக் மேனர்ஸ்னா என்னன்னு தெரியுமாமா? ஒருத்தவங்களுக்கு முன்னாடியே வச்சு அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே, இதே எனக்கு சொல்லியிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? உனக்கு நல்லது தானே சொன்னேன், என்னை குத்தம் கண்டுபிடிக்கிறதே வேலையா வச்சிருக்க. நாத்தனாரோட சப்போர்ட் என்னைக்குமே நமக்கு தான். ஐயோ